இந்த வீடியோல என்னோட டெய்லி விளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து குக்கிங் இருக்கும், கிளீனிங் இருக்கும். அதுக்கப்புறம் நான் டெய்லி ரொட்டீனா பண்ற வேலையும் இருக்கும். ஸோ காலங்காத்தால 5 மணிக்கு ஏஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் 5:30 மணிக்கு தான் ஏஞ்சேன். 5:30 மணிக்கு ஏஞ்சி பிராக்டிஸ் ஆயிடுச்சு. அலாரம் கூட தேவையில்லை. ஏஞ்சிடுவோம், அப்படியே முழிப்பு வந்துடும். ஆனா 5 மணிக்கு ஏஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எப்போ பார்க்கலாம். கொஞ்ச நாள் அப்படிதான் 5 மணிக்கு ஷார்ப்பா ஏஞ்சிடுவேன். இன்னும் சொல்லணும்னா 4:30க்கெல்லாம் முழிப்பு வந்துடும் 5 மணிக்கு ஏஞ்சிக்கிறப்பெல்லாம். ஆனா நம்ம இவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சி என்ன வேலை இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு கொஞ்சம் சோம்பேறிப்பட்ட பாருங்க. 5:30 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறேன் இப்பெல்லாம். ஆனா இனிமே ட்ரை பண்ணணும் 5 o'clock எல்லாம் ஏஞ்சிக்கிறதுக்கு. பண்றேன். சரி வேலை பத்தி சொல்றேன். இப்போ வந்து ஏஞ்ச உடனே இப்படி கதவு திறந்து பார்த்தா ஒரு நிம்மதியா இருக்கும். கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதனால ஓபன் பண்ணி என்னென்ன இருக்கு வெளியில அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு சும்மா அப்படி எட்டி பார்த்துட்டு வந்துடுவேன். யாரையும் எதிர்பார்க்கறது கிடையாது. சும்மா நாய், கிளி அந்த மாதிரிதான் பார்ப்பேன். எதுவும் இல்லையா, கொஞ்சம் இருட்டா இருக்கும் இல்லையா, அந்த இருட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தா இன்னும் சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கும். அதனால கொஞ்சம் எட்டி பார்க்கறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருட்டுல இருந்து வெளிச்சம் வந்தா நம்ம லைஃபும் அப்படித்தானே. எப்பயாச்சும் ரொம்ப கஷ்டம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வெளிச்சம் வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனா அந்த மாதிரி கிடையாது. இருட்டா இருந்துட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்தா பாக்குறதுக்கே அழகா இருக்கும். நமக்கும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எனக்கு அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குமோ தெரியல. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வாசல் வந்து கழுவிட்டு இருக்கிற. இங்க வந்து மாப் பண்ணா எனக்கு பிடிக்கிறது இல்லையா, அதனால தண்ணி போட்டு கழுவிடுவேன். நீட்டா இருக்கும். நாய், பூனை அதெல்லாம் வந்து படுத்துட்டு போவோம் நைட்ல. அதோட முடி ஃபுல்லா இருக்கும். ஒரு மாதிரி வாசனையும் வரும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அனிமல்ஸ் லவர்ஸ் வேற இருப்பாங்க இல்லையா, சோ ஹட் ஆயிடுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா கொஞ்சம் இப்படி கழுவுனாதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். எங்க குவார்டர்ஸ்ல வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும். எங்க வீட்டுக்காரர் அதுக்குதான் சுத்தின்னு இருக்கிறாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் மோட்டர் போட்டு தண்ணி ஏத்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து தண்ணி வரப்போ கொஞ்சம் வேலை செஞ்சுக்கணும்னா கொஞ்சமாச்சு தண்ணி மிச்சம் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆயிடுவேன். ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும் இல்லையா, கொஞ்சம் தண்ணி சேவிங் பண்ணி தான் நாங்க யூஸ் பண்ணிக்கணும். அதனால வாட்டர் வரப்போ கொஞ்சம் அப்படி தண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு தான் நாங்க வேலை செஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் வேலை எல்லாம் தண்ணி வரப்போ பண்ணிடுவேன். மறுபடியும் சொல்ற மாதிரி இருக்கு. சோதி சொல்ற மாதிரி இருக்கே. சரி வீடு தொடச்சிடலாமா? ఆఫ్ చేయదు కూడా. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சிடுவாங்க. அது ரொப்பி வச்சுக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு தண்ணி 2 நாள் வராது இல்லையா. மேல டேங்க் இருக்கு. ஆனா அது பத்தாதே. எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. யூஸ் பண்றோமோ இல்லையோ அந்த தொட்டில ரொப்பி வச்சுக்கிட்டோம்னா ஃபுல்லா தண்ணி ரொப்பி வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி ஃபீலிங்ல இருப்போம். இந்த மாதிரி துணி துவைக்கிறப்போ, வீடு மாப் பண்றப்போ நம்மளுக்கு இது தண்ணி மறுபடி கொலால பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலையெல்லாம் இந்த மாதிரி பக்கெட்ல மொண்டி ஊத்திட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நாங்களும் ஃபில் பண்ணி வச்சுப்போம். அப்படி பிடிச்சாதான் தண்ணி ஃபுல்லா பிடிச்சோம் அன்ற மாதிரி ஃபீலிங்ல இருப்போம். இல்லைன்னா அரைக்குறையா பிடிச்சி வச்சிருக்கிறோம், தண்ணி பத்தாது போல அன்ற மாதிரி ஃபீலிங்லவே இருப்போம். நெக்ஸ்ட் டே தண்ணி வர வரைக்கும். சரி, இங்க வந்து மிஷின்ல போட்ட துணி எல்லாம் மிஷின்ல போட்டுட்டோம். அதுக்கப்புறம் கையில துவைக்கிற துணி கொஞ்சம் ஊற வச்சுட்டா கொஞ்ச நேரம் ஊறுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை தொய் துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நான் கிச்சன் ரூம்ல கொஞ்சம் சாமான் இருந்துச்சு. நைட் வந்து ஒரு 4 சாமானும் தானே, காலையில பாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். சோ அதனால அந்த 4 சாமான் காலங்காத்தால ஏஞ்சி இந்த மாதிரி கழுவி வச்சுட்டேன். அதை எடுத்து அவங்கவுங்க பிளேஸ்ல அரேஞ்ச் பண்ணல. ஏன்னா தண்ணி கொட்டிட்டே இருந்துச்சு. தண்ணியோட அப்படியே வச்சோம்னா வாசனை வந்துடும். அதனால ஸ்டாண்ட்ல போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட்ல போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து பசங்களுக்கு டிஃபனும் கிடையாது, லஞ்சுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக நான் இங்க முட்டை பிரியாணி செய்யறேன். காலங்காத்தாலவே முட்டை பிரியாணியா அப்படின்னு சொல்றீங்களா? சரி, என்ன பண்றது, ரெண்டும் செய்யணுமே, ஒரே வாட்டி ரெண்டும் செய்யணுமே, கொஞ்சம் கஷ்டமா இல்லையா. பசங்க சாப்பிட்டுடுவாங்க, அதனால பிரச்சனை கிடையாது. காலங்காத்தால செஞ்சுட்டோம்னா லஞ்சும் கொடுத்து அனுப்பிடலாம். அதனால முட்டை பிரியாணி தான் செய்யறேன். அவங்களுக்கும் பிடிச்சி சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால
முட்டை வந்து இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு ஸ்டவ் மேல வச்சாச்சு. அது பாயில் ஆகுறதுக்குள்ள மீதி இருக்கிற ப்ராசஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி அண்ணாவே ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் இது பாயில் ஆகுறதுக்குள்ள நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அரிசி ஊற வைக்கணும். அது ஊறதுக்குள்ள மீதி வேலை செஞ்சுக்கலாம். ஸோ நான் இங்க இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 hour ஊறினா போதும். ஸோ அது கொஞ்ச நேரம் ஊறின பிறகு அது ஊறுறப்ப கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் குக்கர் ஸ்டவ் மேல வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு என்னது அது நெய் சேர்த்துக்கினேன். இந்த மொய ஏன் போட்டேன்னா, என் பையன் வந்து என்கிட்ட பேசுறதே அவ்வளோ ஆர்வம். கேமரா ரன் ஆகுது அப்படின்னு கூட பார்க்காம ஓடி வரா என்னவோ சொல்லணும்னு சொல்லிட்டு. அதுக்குதான் அந்த மொய வச்சேன். அவனுக்கு தெரியல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறம் அவனோட ரியாக்ஷன் அப்படி இருந்துச்சு. சரி முட்டை பிரியாணி பார்க்கலாமா? நெய் ஊத்திட்டுங்களா? அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பட்டை, லவங்கம் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்க வீட்ல எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. நம்ம வீட்ல எது இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் போட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும், அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கணும். பட் நான் இங்க கொத்தமல்லி புதினா போடாமலே டொமேட்டோ போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபிளாஷ் ஆயிடுச்சு. ஆமா இல்ல புதினா கொத்தமல்லி போட்ட பிறகு தானே டமோட்டா போடணும். என்ன தீபா நீ லூசுத்தனமா பண்ற அப்படின்னு நினைச்சேன். சரி போட்டதை எடுக்க முடியாதே, அதனால அதுக்கப்புறம் போடலாம் டமோட்டோ ஃப்ரை ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டு முட்டை வந்து மேல இருக்கிற தோல் எல்லாம் உரிச்சு வச்சுட்டா. அது மேல கோவம் எல்லாம் கிடையாது. அது உரிச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். அதனால உரிச்சு வச்சுட்டேன். சோ இப்போ வந்து முட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நானு லாஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணது ஒன்னும் டேஸ்ட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்க இப்படி சேர்த்தா உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் முட்டைக்கு பிடிக்காது. முட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு மட்டும் கேட்டுடாதீங்க. ஏன்னா பசங்களுக்கே கொடுத்துட்டா நான் எதுவுமே டேஸ்ட் பண்ணல. அதனால டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது. சோ நீங்க கேட்காதீங்க. இன்னொரு நாள் எப்பயாச்சும் இதே மாதிரி ட்ரை பண்ணி நானே சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். நல்லா மிளகாத்தூள், உப்பு எல்லாம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு நானே சொல்றேன். இப்போ டமோட்டோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ போடுற கொத்தமல்லி, புதினா ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் டமோட்டோ போட்டு இருக்கணும். பட் என்ன பண்றது மறந்துட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கினேன். முட்டை ஃப்ரை ஆயிட்டே இருக்கு. மறந்துட்டீங்க அவ்வளவுதான் போயிடும். பட் உடைஞ்சிடும். அதனால அது மேல ஒரு கண் எப்பவுமே இருக்கணும். அதனால சிம்ல வச்சுட்டு அப்பப்போ பார்த்துட்டு இருந்தேன். இதுல வந்து இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கினேன், கரம் மசாலா சேர்த்துக்கினேன், தயிர் சேர்த்துக்கினேன். இதெல்லாம் சேர்த்தாதான் கொஞ்சம் பிரியாணி ஃபிளேவர் வரும். அதனால எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேல வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். முட்டை வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பக்கத்துல வச்சுட்டேன். இப்போ பிரியாணி வேலை மட்டும் பார்க்கலாம் நம்ம. இது நான் பிரியாணின்னு சொல்றேன். பட் நான் இதுல மொட்டையா சேர்க்கல. என்னன்னு கூட நான் சொல்றேன். எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து இருக்கிறேன் இல்லைங்களா? 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திருந்தாலே சரியா இருந்திருக்கும். அது புதுசு ரைஸ். சோ எப்படி இருக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1/4 கிளாஸ் எக்ஸ்ட்ராவா சேர்த்து இருக்கிறேன். அதுக்குதான் ஓவரா திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது. நம்ம நார்மலா சேர்க்கறது தான் சேர்க்கணும். பட் என்னவோ புதுசா இருக்கு இல்லையா ரைஸ், எப்படி வருமோ எப்படியோ அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் சேர்த்துட்டா அது என்ன ஆயிடுச்சுன்ட்டு பாருங்க. தண்ணி கொதிக்கிறப்போ ரைஸ் சேர்த்துட்டேன். இப்போ வந்து நான் முட்டை வந்து இதுல சேர்க்க போறது கிடையாது. ஏன் சேர்க்கலன்னா இதுல நான் நான்வெஜ் செய்ய மாட்டேன் இந்த குக்கர்ல. நான்வெஜ் செய்யற குக்கர் வந்து மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. லிட்டு போயிட்டு இருக்கு. அது லிட்டு ரெடி பண்ணல. இதுல போட்டேன்னா நான் மறுபடியும் ஃபெஸ்டிவல் டைம்ல சாமிக்கு ஏதாச்சும் நைவேத்தியம் வைக்கணும்னா கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனால நான் இதுல முட்டை சேர்க்கறது கிடையாது. நீங்க முட்டை சேர்க்கணும்னா இதுலவே ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்லலாம் முட்டை வந்து நான்வெஜ் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் நான் சாமிக்காக இந்த குக்கர் தனியா வச்சுட்டேன். வெஜ்ஜுக்கு அப்படின்ட்டு தனியா ஒரு குக்கர் இது ஒண்டிதான் இருக்கு. சோ அதனால இதுல நான் முட்டை சேர்க்கறது கிடையாது. நீங்க சேர்க்கணும்னா அந்த ஸ்டேஜ்ல சேர்த்துட்டு விசில் வச்சுடுங்க. அது விசில் வந்து அது ஆறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த கேப்ல நான் வந்து கோலம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு கோலம் போட்டுறதுக்கே வந்துட்டேன். கோலம் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்களே பாருங்க. ரொம்ப நாள் ஆச்சு புள்ளி கோலம் போட்டு. இப்போ போடுறதுக்கு ஒரு மாதிரி தடுமாறுது. ஆனாலும் பரவாயில்ல. எந்த டேமேஜ் இல்லாம நல்லா போட்டு முடிச்சுட்டேன். நீங்க கோலத்தை பாருங்க.
நிஜமாவே புள்ளிக்கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் கை தடுமாறிட்டே தான் இருந்துச்சு. இந்த எந்த புள்ளிக்கு போணும்? இது எந்த புள்ளிக்கு போணும்? அப்டின்ட்டு யோசிச்சு, யோசிச்சு தான் பண்ணேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சா உங்களுக்கு தெரியல. 1, 2 மிஸ்டேக் ஆச்சு. ஆனாலும் கவர் பண்ணிட்டேன் நல்லாவே. எங்கேயும் மிஸ்டேக் ஆன மாரி தெரியல தானே! கொஞ்சம் அப்டி கவர் பண்ணிட்டேன். இதுக்குள்ளவே எனக்கு குக்கர் வந்து நல்லா விசில் வந்து நல்லா ஆறிச்சு. பாருங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? 1 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்திருந்தாலே நல்லா வந்திருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியானதும் கொஞ்சம் அப்டி லைட்டா பிசு பிசுன்னு இருக்கு. ஆனா ரொம்ப இந்த பாயசம் மாரி ஆகல. கொஞ்சம் அப்டி பிசு பிசுன்னு இருக்கு. ஸோ, இப்போ வந்து முட்டை வைக்கலன்னா எப்படி முட்டை பிரியாணி ஆகும்? ஸோ, முட்டை வந்து மேல வச்சாச்சு டெக்கரேஷன் பண்ணி. இந்த மாரி நல்லா உப்பு, மொளகாத்தூள் எல்லாம் நல்லா தேய்ச்சு தேய்ச்சு வச்சா நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பசங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் பிளேட்ல போட்டு குடுத்துட்டேன். அவங்க வந்து குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அவங்க குளிச்சுட்டு வரதுக்குள்ள இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம்னா, அவங்க சாப்பிடுறப்போ நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடலாமே! அதுக்காக லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்நாக்ஸ்க்காக முறுக்கு வச்சுட்டேன். இது கடையில வாங்குனது தான். நான் செஞ்சது கிடையாது. அப்பப்போ நம்மளாலயும் முடியாது. அப்பப்போ அந்த மாரி கடையில வாங்கி குடுத்துடுவேன். ரொம்ப ஜங்க் ஃபுட் எல்லாம் குடுக்கறது கிடையாது. இந்த மாரி சின்னதா ஏதாச்சும் முறுக்கு அந்த மாரி குடுத்து அனுப்பிடுவேன். கொஞ்சம் குளு குளுன்னு ஆயிடுச்சு இல்லையா சாப்பாடு. கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும் தண்ணி. அது ஒண்டி மிஸ்டேக்கு. நீங்க 1 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸா இருந்தா. நார்மல் ரைஸ்ன்னா 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கினா நல்லாருக்கும். பசங்க சாப்பிட்டு ரெடி ஆயிட்டாங்க. ஸ்கூலுக்கு கூட கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பசங்க ஸ்கூலுக்கு கிளம்புன பிறகு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி கிட்ட இருக்கிற முந்தா நாள் வச்ச பூவெல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு புதுசா பூ வைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு இருக்கிறேன். என்னோட பூஜை எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் ஒரு பூஜைன்ட்டு எனக்கு காமிக்கிறியா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் சிம்பிளா தான் சாமி கும்பிடுவேன். தீபம் வச்சுக்கிட்டு சும்மா வேண்டிப்பேன் அவ்வளவுதான். ரொம்ப சோத்திரம் சொல்றது அந்த மாதிரி புக்கு படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. நான் சிம்பிளா சாமி கும்பிடுவேன். இந்த மாதிரி தீபம் வச்சோம்னா பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். வீடு ஃபுல்லா என்னவோ பாசிட்டிவ் பறக்கிற மாரி இருக்கும். அதனால டெய்லி கொஞ்சம் மறக்காம இந்த மாரி தீபம் வச்சுப்பேன். ஒரு ஒரு நாள் மிஸ் ஆயிடும். நான் ஒண்ணும் அவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா எல்லாம் தீபம் வைக்க மாட்டேன். ஒரு ஒரு நாள் மிஸ் ஆயிடும். எனக்கே அறியாம சரி விடு இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிப்பேன் மனசுக்குள்ள. ஆனா முடிஞ்ச அளவுக்கு நானு இந்த மாரி தீபம் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கும் பண்றேன். உங்கள்ல யாராச்சும் என்ன மாரி இருக்கிறீங்களா? இல்லன்னா டெய்லி ஸ்ட்ரிக்ட்டா எனக்கு சாமின்னா ரொம்ப பக்தி அப்படின்னு இருக்கிறீங்களா? அப்பன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சும்மா ஏதாச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் ஆகும் இல்லையா? அதனால கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பேன். ஆனா யாரும் பண்றது கிடையாது. அது வேற விஷயம். பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்ட்டு எதிர்பார்ப்பேன். பட் யாருமே பண்றது கிடையாது. நான் அழுவுறேன். சரி, சரி. தீபம் வைக்கிறப்போ அழுவக்கூடாது. சரியா? இப்ப வந்து துளசி செடி கிட்ட தீபம் வைக்கிறதுக்கு போறேன். இந்த டிப் வந்து நானு யூடியூப் டிப்ல பார்த்தேன். அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிருந்தேன் இல்லையா? சூப்பரா ஒர்க் ஆகுது. இங்க வைக்கிறது எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா மங்கி நெறைய இருக்கும். எங்க குவார்ட்டர்ஸ் இல்லீங்களா? கொஞ்சம் காடா இருக்கும். மங்கீஸ் நெறைய வந்து போயின்னு இருக்கும். இந்த மாரி கிண்ணம் மூடி வச்சா, என்னவோ நம்ம மூடி வச்சு சாப்பிடறதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நெனச்சு கை வச்சுச்சேன்னா, அது சுட்டுடுமே அப்படின்னு நெனைப்பேன். பட் இன்னைக்கு மங்கி கிடையாது. அதனால தைரியமா வச்சிருக்கிறேன். பார்க்கலாம். நல்லா தான் ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இது வைக்கிறதுக்கு. நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த மாரி துளசி செடி கிட்ட தீபம் வைக்கிறதுக்கு. நான் சொன்ன டிப்ல எல்லா டிப்போட இதுதான் எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது. நானும் ஃபாலோ பண்ற டிப் இது ஒண்டி தான். சாமி கும்பிட்ட உடனே ஓடு ஓடு மறுபடியும் கிச்சன் ரூம்ல ஓடு அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா 11:00 எங்க வீட்டுக்காருக்கு வந்து லஞ்ச் டைம். ஸோ நான் 11:00 எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்காக தான் களி ரெடி பண்ணி வச்சுட்டேன். முள்ளங்கி காரக்குழம்பு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். முள்ளங்கி வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அது வேகறதுக்குள்ள நம்ம வந்து துவைச்ச துணி, மிஷின்ல போட்ட துணி எல்லாம் காய வச்சிடலாம்னு சொல்லிட்டு மாடி மேல போயாச்சு. இப்போ வந்து வெயில் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு நாள் வெயில் வந்தா ஒரு நாள் ஃபுல்லா மழை பெய்யுது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம துணி காய வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு காயும்னு சொல்லிட்டு கேப் கிடைக்கிறப்ப எல்லாம் இந்த மாதிரி துணி காய வைக்கிறதுக்கு ஓடி போயிடுவேன்.
உங்க ஊர்லவும் இப்படிதான் இருக்கா? ஒரு நாள் ஃபுல்லா வெயில் வரும். ஒரு நாள் ஃபுல்லா மழை பெய்யும். கொஞ்ச நேரம் மழை பெஞ்சு, கொஞ்ச நேரம் வெயில் வந்து, இந்த மாரி எனக்கு ஆட்டம் காமிச்சுட்டே இருக்கும் எங்க ஊர்ல. உங்க ஊர்ல கூட அப்படிதான் இருக்கா? அப்பன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ. முள்ளங்கி நல்லா வெந்துச்சு நான் போறதுக்குள்ள. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரு வந்துட்டாரு. அவங்களுக்கும் பிளேட்ல போட்டு குடுத்துட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஷேர் பண்ணிடுங்க. அவ்வளோதான். வீடியோ பார்த்தீங்க இல்லையா? இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து வரலட்சுமி விரதம் வருது இல்லைங்களா? அம்மன நம்ம எப்படி சாரி டிராப்பிங் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம சேனல் ஒரு முறை விசிட் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸ. ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கூட நல்லா பிடிக்கலாம். ஸோ விசிட் பண்ணி பார்த்துடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.